நேரம் இப்போது 8:56 இந்த நேரத்தில் இணைப்பில் இருக்கும் ஒரு மிக உற்சாகமான வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் சைவா. இனிய காலை உற்சாக வணக்கம். வாங்கோ, எப்படி நலம் தானே? ஓ நலம் தானே. கடும் குளிரும் இங்க -9 வகையாக இன்று காலை எல்லாருக்கும் பிரச்சனை தான். அப்போ பனி துகள்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு மத்தியிலும் எங்கட கருமங்களை ஆற்றும் பொழுது திடீரென வந்தது ஒரு சிந்தனை, எந்த தடைகள் வந்தாலும் உன் முயற்சி எனும் உழைப்பை கைவிடாதே என்று. அதாவது தடைகள் நிறைய வரும், அந்த தடைகள் வந்தாலும் அந்த எங்கட செயற்பாட்டை கடினமாக்கலாம், அந்த கடினத்தில் இருந்தும் விலகாதே, ஏனென்றால் கடினமும் ஒரு காலம் இலகுவாகலாம் என்ற எண்ணம் வந்தது. அதாவது சேர்ந்து இன்னொரு பக்கம் பார்க்க அந்த தடை வரைக்குள்ள அது ஒரு பக்கம் பார்க்க அந்த தடை வந்து எங்களை புடம்போட வைக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு புதிய வழியை கூட மறுபக்கத்துல காட்டக்கூடியதாக ஒரு தடை வந்து எங்களை தடுத்தால் நாங்கள் அடுத்த பக்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு காலம் அங்கு உருவாகுது. உண்மைதான். இப்போ நீங்க எங்கட இணைய பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, ஒரு பக்கம் தடையாகி விட்டது, நாங்க இப்ப மறுபக்கத்தால போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா. அந்த தடைகள் அந்த மறுபக்கத்தை அந்த சோதனைக்கு உள்ளாக்குகையில் கூட இன்னும் அதனோட ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய பக்கத்தை காட்டவும் புதிய செயற்பாடை செய்யவும் ஒரு வழிவகுக்கும் என்று நினைக்கிறேன். அதே நேரம் சில தடைகள் எங்களை விழிப்படையவும் செய்யும், புதிய வழியையும் திறக்கும். விழிப்படையவும் செய்யும் எங்களை, ஏனென்றால் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். தடை வெராட்டி எங்களுக்கு இப்ப பாருங்கள், எரிசன் கூட மின்விளக்க கண்டுபிடிக்க எத்தனையோ சோதனையில அவர் செய்து பார்த்து அது தோல்வியா தடையெல்லாம் முடிஞ்சிட்டது. 1000 தோல்விகள் கண்டு இருக்கின்றார் அவர். ஆனாலும் அந்த தோல்விகள் வரும் ஒவ்வொரு தோல்விகள் கூட ஒவ்வொரு அதுக்கு மேல மேல நீங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு படி ஏறிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அந்த முயற்சியை திருப்ப செய்யும் பொழுது ஏதோ ஒரு நாள் வெற்றி வரும். அது மாதிரி தடைகள் கூட எங்களுக்கு புதிய வழியை திறந்து ஒரு வெற்றி என்னும் ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு காலம் தரலாம், அதை இலகுவாக்கலாம் அல்லது புதிய அனுபவத்தை கண்டுபிடிக்கலாம் என்றதை எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் சைவா. மிகச்சிறப்பு, அழகான சிந்தனை. தடைகளை தாண்டி நாங்கள் நடை போட நினைத்தால் மட்டும்தான் எங்களுக்கு வேறு வேறு பாதைகள் திறக்கும், வேறு வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எங்களால் செய்ய முடியும், வேறும் பரிமாணங்களை தொட முடியும் என்பதை நீங்கள் உங்கள் சிந்தனையினூடாக. அதாவது இந்த பட போல தடை வந்தாலும் நடப்பயணத்தை கைவிடாதே. பட போல தடை வந்தாலும் உன் நடப்பயணத்தை கைவிடாம, அதாவது இந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செல்லு என்றதுதான். அதோட வஜிதா முகமதின் ரம்சியாந்த உங்களோட சிந்தனைகள் எல்லாம் நன்றாக இருந்தது. வஜிதாவின் அந்த தொழுகை எங்களுக்கும் அந்த ஒரு வணக்கத்தை எனக்கு என் மனதில் வந்தது என்றால், நாங்களும் வணக்கம் எப்பொழுதும் இறைவனை தொழுது கொண்டு இருப்பவன் நல்ல வழியில் தான் செய்வான், அதை நன்றாக காட்டியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சைவா சற்று விடைபெற்று மீண்டும் இணைவே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நகுலா சிவநாதன் அவர்களின் காலை சிந்தனையை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். அழகான சிந்தனை. அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு இப்போது இணைப்பை தொட்டிருக்கும் உறவு வணக்கம். இனிய காலை வணக்கம். வாங்கோ. மிக நலமாக உற்சாகமா இருக்கிறேன். இடைவெளிகள் இன்னும் கொஞ்சம் தெம்பை தந்திருக்கிறது. எனவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்படியா? இயற்கை அது வெளியில ஒரு பக்கமாக இருக்கட்டும், நாங்கள் உள்ள இருக்கிறோம், அதனால எங்களுக்கு எது தோதாக இருக்கிறதோ அதுல உட்காருவோம். இங்க பாருங்க, எங்களுக்கு -5 வகை தான். நேற்று -6ல இருந்து 7க்கு மட்டும் போய்தான், இப்பொழுது -5 வகை என்றாலும் படிவா செல்லத்தான் போன்றேன். ஆக நீங்க குறிப்பிட்ட மாதிரி மூக்கும் வாயும் தான் பிரச்சனை கொடுக்கும், மற்றெல்லாம் மூடி கட்டி விடுவேன் தானே. அதுதான் முகம் மட்டும் மறைக்கிறோம் என்று எப்படியாவது மூக்கையும் வாயாவது சுத்தி கொண்டு போகணும்னு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது கட்டாயம் தேவைப்படுகிறது. மஸ்க போடாமல் வழியால் செல்ல முடியாது, குத்துவது அது. அதனால் ஒரு மத்தியாரம் கட்டாயம் போய் வருவேன். ஆம் சரிதான். அற்புதமான காலையில இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிறது. எங்களுக்கு காலையில் நல்ல இருட்டா இருந்தது. ஆமா. உங்களுடைய லண்டனில் இல்லை, நான் அதை பார்க்கவில்லை. நல்லது நல்லது. காலையில் பார்த்து விட்டுறவங்க, அப்படிதான் யாரும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக் கொள்ளலாம்.
இல்லை, நான் இப்போது மிக கிட்ட தூரத்துல தான் இருக்கிறேன். அதனால எனக்கு காலநிலை பத்தி கவலையே இல்லை. நான் 2-3 நிமிஷத்துல ஓடி வந்து விடலாம். நல்லது, ஓடுங்க. எனக்கு இன்றைய வந்த சிந்தனை அனுபவச்சிந்தனை சொல்லிக்கொள்ளலாம். யாருக்கும் அதிகமாக உதவி செய்யக்கூடாது. செய்தால் நாங்கள் அங்கு எங்களுடைய மரியாதை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கூடிய அளவு நாங்கள் ஒரு அளவுதான் நாங்கள் யாருக்கும் உதவி செய்ய போக வேண்டும். எந்தெந்த அளவிலே நாங்கள் உதவி செய்கிறோமோ அந்தந்த அளவிலே உதவியை செய்வதுதான் எங்களுடைய மரியாதையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அதெல்லாம் பார்க்க கூடுதலாக கேட்கிறார்கள் என்று நாங்கள் மரியாதையை நாங்கள் போய் செய்ய போனோம் என்றால் அதை சீப்பாக்கி விடுகிறார். அதான் அது அருமையான வார்த்தை தமிழில் சொல்லி சீப்பாக்கி விடுவார் என்று இல்லையா? ஆமா, அதை இலக்காரமா எடுத்துக்கொள்வார்கள். ஆமா, இலக்காரம். அதனால் யாருமே உண்மையிலேயே அவசரம் காரையில் எடுத்து கூடிய அளவு வைத்துக் கொண்டுதான் நாங்க சென்றோம். வழக்கு மிஞ்சி கூடுதலாக போகக்கூடாது. அப்படி போனால் எங்களுடைய மரியாதை நாங்கள் அங்கே இழந்து விடக்கூடிய சூழ்நிலை. அது உதவி என்றால் மட்டுமல்ல, நாங்கள் பழகுவதில் எங்கட நடத்த எல்லாவற்றிலும் எங்களுக்கான லிமிட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணினால் உறவுகள் என்றாலும் அது நாங்கள் மரணிக்கும் வரை அதை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். எதிலும் நாங்கள் அளவை தாண்டுகிறோமோ அங்கு பிசகல் எல்லாம் வந்துவிடும். நாங்கள் எல்லோரும் நல்லா பழகணும், நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வோம். நாங்கள் கூடுதலாக எங்கே நாங்கள் எங்களை இழந்து நாங்கள் செய்யறோமோ அங்கே எங்களுடைய மரியாதையை தவிர்க்கக்கூடாது. உண்மை நீங்க உறவுகள் நண்பர்கள் பக்கத்திலே படு மோசமா இருக்கிறது. சிலர் போதிலையும் தரும் என்ன இப்படி எல்லாம் நடக்கிறதா, இப்படி நடக்க வேண்டும் என்றால் அதில் அந்த உறவையை துண்டிக்க நாங்கள் விரும்புகிறோம். அதிலும் பார்க்க முதல் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அளவோடு வைத்துக் கொண்டால் அந்த உறவை துண்டிக்க தேவையில்லை இல்லையா? நாங்கள் அதிகமா துண்டிக்க விரும்புகிறோம். இப்ப இவர்கள் எங்களுக்கு மரியாதை தவறும் பட்சத்திலே நாங்கள் அது துண்டிக்கத்தான் நாங்கள் பார்ப்போம். உண்மைதான். அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் என்று வரும்போது நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள பார்ப்போம். ஆமா, அதிலும் பார்க்க நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இவ்வளவுதான் இவரோடு ஆனா அப்படி பழகும் பொழுது குணங்களும் தெரியக்கூடிய இருக்கிறது. தெரிந்தபின் அதை வெட்டி விடுவது என்பது அது உறவுக்கு நிரந்தர பிரிவாகிவிடும். எனவே நாங்கள் அதான் வேதனையா இருக்கு. அது தெரியாம ஒரு நிரந்தர பிரிவை உண்டாக்கும். அதன் பார்க்க நாங்கள் எப்பொழுதுமே யாருடனும் அளவுடன் எல்லாருக்கும் எதுவும் அளவு அளந்து செய்ய வேண்டும் சொல்லிக் கொண்டாத பெரியவர்கள் இல்லையா? அந்த அளவை நாங்கள் விடக்கூடாது. அந்த அளவுடன் நாங்கள் செய்யும் பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயம் மனித உள்ளுரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ஆனாலும் பெரியால் சென்று வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இணைந்திருந்தார் தாமோ தில்லைநாதன் அவர்கள். அவருக்கு மிக்க நன்றி. இடையில் நான் சில விஷயங்கள் சொல்லிக் கொள்கிறேன். மதி என்ற தலைப்பில் நீங்கள் அந்த பொறிக்கவிதைகளை எழுதுவதாயின் எழுதலாம். firstaudio.net பக்கம் அல்ல, facebook.com/London Tamil Radio பக்கம் போங்க. இப்போதைக்கு வசந்தா ஜெகதீசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதுக்கு கீழே நீங்கள் எழுதுபவைகளை எழுதி கொள்ளலாம். இன்னொரு விடயம் பற்றி நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுறேன். கடிதங்கள் எனும் போது உங்கள் நினைப்புக்கு வருவது என்ன? கடிதம் என்பது இப்போது நாங்கள் கடிதம் அல்ல, எங்களுக்கு இமெயில், டெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடிதங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத கடிதம் எது அப்படி என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அது பற்றி கொஞ்சம் பேசுவோமே. உலக வரலாற்றை திருப்பி போட்ட கடிதங்கள் எல்லாம் இருக்கிறது. உலக வரலாற்றின் பக்கங்களை மாற்றிய கடிதங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே அது பற்றியும் பேசலாம். முதலில் உங்கள் அபிப்பிராயங்களை, உங்கள் கடிதங்களை நான் பார்த்துக்கொண்டு வரலாற்றில் என்ன கடிதங்கள் எதை செய்திருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். எனவே கடிதம், உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கடிதம் யாரிடமிருந்து வந்தது, அது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கடிதம் என்றே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருவது என்ன? இதுதான் நாங்கள் கொஞ்சம் பேசுவோம். தலைப்போடும் கொஞ்சம் பேசி அப்படியே போய்கொள்ளலாம். நேரம் நான் போய்கொண்டே இருப்பேன். இப்போது காலை சிந்தனை நேரம். நீங்கள் வரலாம், வந்து பேசலாம். இது உங்களுக்கான நேரம். திருப்பி இன்னொரு நேரத்தில் காலை சிந்தனைக்கு நான் இடம் தர மாட்டேன். எனவே நீங்கள் இப்போது வருவதென்றால் இன்னும் ஓரிரு நிமிடங்கள் காத்திருக்கின்றேன். வரலாம். 1330171 இலக்கமும் இருக்கிறது. தவிர மதி நீங்கள் எழுதலாம், அல்லது நீங்கள் நேரலையில் கூட வந்து சொல்லலாம். ஆனால் எழுதுவதை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. நீங்கள் Facebook பக்கம் போக வேண்டும், எழுத வேண்டும். இப்போதைக்கு எங்களுடைய வழி இதுதான் என்பதை சொல்லிக் கொண்டபடியே இன்னும் ஒரு நிமிடங்கள் காத்திருக்கிறேன். வாருங்கள்.
நாடுகளிலும் தமிழ் மொழி நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த மொழி நாளை அனுஷ்டிக்கும் உறவுகள் எல்லாருக்குமே மிக வாழ்த்துக்கள். எனக்கு இடைக்கிடைத்தான் அதை பார்த்து கொள்ள கிடைக்கிறது. எனவே அனுஷ்டித்தவர்கள், தமிழ் மொழி நாளை கொண்டாடி அந்த மொழி நாளை தமக்காய் எடுத்துக்கொண்டவர்களுக்கு மிக வாழ்த்துக்கள். தவிர இனியும் அந்த மொழி நாளை கொண்டாட இருக்கும் உறவுகளுக்கும் பொன்மாலை பொழுது, அதுவும் கூட அழகாய் சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன் அடுத்த பொன்மாலை பொழுது. எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை இணைத்து கொடுத்தபடியே நாங்கள் காலை சிந்தனை நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.